ரைட். நெக்ஸ்ட்டு இந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாமா? ஒன்லி இட் லே லெட்டர் டு மீ இட் ரேன் திஸ். அந்த லெட்டரில் இருக்கக்கூடியதை நான் படிக்கிறேன் பாருங்கன்னு சொல்லி அவர் டாம் சொல்கிறான். டியர் டாம், அன்புள்ள டாம், திஸ் பாக்ஸ் கண்டெய்ன்ஸ் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் வெரி ஃபைன் பீஜியன் பிளட் ரூபீஸ். இந்த பாக்ஸில் நிறைய அழகான புறா ரத்த கலரில் இருக்கக்கூடிய ரூபீஸ் அண்ட் எ ஃபேர் லாட் ஆஃப் டைமண்ட்ஸ். நிறைய அழகழகான டைமண்ட்ஸும் இருக்குது. ஒன் இஸ் ப்ளூ எ பியூட்டி. அதில் இருக்கக்கூடிய ப்ளூ கலர் ரொம்ப அழகு. தேர் ஆர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பியோல்ஸ். நிறைய முத்துக்கள் இருக்குது. அதில் ஒன் த ஃபேமஸ் க்ரீன் பியோல் அண்ட் எ நெக்லஸ் ஆஃப் ப்ளூ பியோல்ஸ். அதில் ஒரு க்ரீன் பியோல் இருக்குது, ஒரு பச்சை கலரில் ஒரு முத்து இருக்குது. எ நெக்லஸாக ப்ளூ பியல்ஸ். அது இல்லாமல் ஒரு நெக்லஸில் அந்த ப்ளூ பியல்ஸும் இருக்குது. கழுத்தில் போடுற மாதிரி அந்த ஒரு நெக்லஸும் இருக்குது. அதில் ப்ளூ இருக்குது முத்து. ஃபார் விச் எனி உமன் வுட் செல் ஹேர் சோல் ஆர் ஹெர் அஃபெக்ஷன்ஸ். இந்த ஒரு ப்ளூ கலர் இருக்கிற இந்த நெக்லஸை பார்த்தா கண்டிப்பாக எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி அவளுடைய உயிரையே விற்கிற அளவுக்கு துணிஞ்சிருவாள். அந்த அளவுக்கு அது ரொம்ப ரொம்ப அழகான ஒன்று. ஐ தாட் ஆஃப் சூசன். அப்போ தான் நான் என்னுடைய லேடி லவ் சூசனை திங்க் பண்ணேன். எனக்கும் சூசனுக்கும் மேரேஜ் நடக்க போகுது, அந்த நாட்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றதையும் அவன் இந்த இடத்துல சொல்கிறான். ஐ விஷ் யூ டு கண்டினியூ டு ஹேவ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நான் எதிர்பார்க்குறேன் நீ எப்போவுமே எதிர்பார்ப்போடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அண்டு கண்டினியூஸ்லி டு ரிமெம்பர் யூ டியர் அங்கிள். நீ கண்டிப்பாக இந்த சித்தப்பாவை நினச்சிட்டே இருக்கணும். ஐ வுட் ஹாவ் லெஃப்ட் தீஸ் ஸ்டோன்ஸ் டு சம் சேரிட்டி. அதை வந்து இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நான் சேரிட்டிக்கு விட்டுருக்கேன். பட் ஐ ஹேட் த புவர் ஆஸ் மச் ஆஸ் ஐ ஹேட் யுவர் மதர்ஸ் சன். நான் உன் அம்மாவுடைய மகனை, அதாவது உன்னை எப்படி வெறுக்கிறனோ அதே போல் தான் இது வந்து ஒரு ஐரனிக்கலாக இருக்குது சொல்கிறதெல்லாம். உன்னை எப்படி வெறுக்கணும் அதே மாதிரி தான் இந்த புவர் பீப்புளும் எனக்கு பிடிக்காது. எஸ் ரேதர் மோர். அதை விட அதிகமாகவே வெறுக்கிற அந்த புவர் பீப்புளை. இந்த பாக்ஸ் கண்டெய்ன்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் மெக்கானிசம். இதை வந்து இந்த பாக்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மெக்கானிசம் இருக்குது. விச் வில் ஆக்ட் வித் சர்டைனிட்டி ஆஸ் யூ அன்லாக் இட். கண்டிப்பாக அதை வந்து நீ அன்லாக் பண்ணின திறந்தேன்னா அண்ட் எக்ஸ்ப்ளோர் 10 ounces ஆஃப் மை இம்ப்ரூவ்டு. அதில் கிட்டத்தட்ட 10 ounces ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணி வச்ச சூப்பர் சென்சிட்டிவ் டைனமிட் வெடி வச்சுருக்கேன். அதில் நாட் டு பி அக்ரேட், நான் கரெக்டாக 10 ounces சொல்ல முடியாது. தேர் ஒன்லி 9.5 ounces, 9 ounces தான் இருக்குது. டவுட் மீ, என்னை சந்தேகப்பட்டீங்கன்னா அண்ட் ஓப்பன் இட். அதை நீ ஓப்பன் பண்ணினா அண்ட் யூ வில் பி ப்ளவுன் டு அட்டாம்ஸ். அதாவது நீ பீஸாக வெடித்து செதறி செத்து போயிடுவேன் அப்படின்னு. பிலீவ் மீ அண்ட் யூ வில் கண்டினியூ டு நவரிஷ் எக்ஸ்பெக்டேஷன். என்னை நம்பு, நீ கண்டிப்பாக எப்போவுமே எதிர்பார்ப்புகளோடு தான் இருப்ப. விச் வில் நெவர் பி ஃபுல்ஃபில். அதாவது அந்த எதிர்பார்ப்பு ஒருபோதும் நிறைவேறாத அந்த எதிர்பார்ப்பை நினச்சி, அதாவது என்னென்னா ஐரானிக்கலாக நீ அதை நினச்சே சாகணுண்டா அப்படின்னு சொல்லி சாபம் விட்டு போயிருக்காரு. அதுதான் இது உண்மை. ஆஸ் ஐ கன்சிடரேட் மேன் ஐ கவுன்சில் எக்ஸ்ட்ரீம் கேர் இன் ஹேண்ட்லிங் த பாக்ஸ். கண்டிப்பாக உனக்கு தெரியும், இதனால் நீ அந்த பாக்ஸை ரொம்ப பத்திரமாக தான் பார்த்துக்குவேன். டோன்ட் ஃபர்கெட் யுவர் அஃபெக்ஷனேட் அங்கிள். என் சித்தப்பாவை மறந்துடாதன்னு சொல்லி. இந்த அளவுக்கு ரொம்ப குரூரமான ஒரு புத்தி இருக்கிற சித்தப்பாவை கண்டிப்பாக மறக்க முடியாதுன்றத நம்மளும் சொல்கிறோம். அதே போல் நிறைவேறாத அந்த ஒரு ஆசையை எப்போவுமே நினச்சிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு தண்டனையை தான் ஆக்சுவலி கொடுத்துட்டு போயிருக்காரு இந்த சித்தப்பா டாமுக்கு. Then I sat down as yet hopeful and began to exert my ingenuity upon ways. நான் அப்படியே உட்காந்துக்கிட்டேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. எப்படிடா இந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறது? என்னுடைய மூளையை கசக்கி பிழிஞ்சிட்ருக்கிறேன். சாகாமல் வெடிக்காமல் எப்படி இந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறது? தேர் மஸ்ட் பி எ வே. கண்டிப்பாக இதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொல்லி நான் திங்க் பண்ணுறேன். ஆஃப்டர் எ வீக் ஆஃப் வெயின் திங்கிங் ஐ தாட் மீ ஒன். இது எல்லாம் திங்க் பண்ணிகிட்டே எனக்கு ஒரு வாரம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஒன் டே தட் வுட் பி ஈஸி டு எக்ஸ்ப்ளோர் த பாக்ஸ் பை அன்லாக்கிங் இட் அட் எ சேஃப் டிஸ்டன்ஸ். ஒரு நாள் வந்து இது என்ன பண்ணலான்னா ரொம்ப தூரத்தில் வச்சு
அதை வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணேன். ஐ அரேஞ்ச் ஏ பிளான் வித் ஒயர்ஸ் விச் சீம்டு ஆஸ் இஃப் இட் வுட் ஆன்சர். ரைட், அதுக்கான பிளான்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணேன், அரேஞ்ச் பண்ணேன். பட் when I reflected on what would happen when the dynamite scattered the rubies. ரைட், அந்த மாதிரி நான் வெடிக்க வைக்கிறேன். அந்த மாதிரி வெடிக்க வைக்கும்போது டைனமைட்டும் ரூபீஸும் சேர்ந்து வெடிச்சிச்சுன்னா வேஸ்ட்டாக போயிருமே. ஐ நியூ தட் ஐ ஷுட் பி நன் த ரிச்சர். அதுக்கப்புறம் நான் பணக்காரன் ஆக முடியாது. ஃபார் ஹவர்ஸ் அட் எ டைம் ஐ சேட் லுக்கிங் அட் த பாக்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் த கீ. அப்படியே உட்காந்துட்டு அந்த பாக்ஸை 1 மணி நேரமாக விரித்து பார்த்துட்ருக்குற அந்த கீயும் என்னோடய கையில் தான் இருக்குது. ரைட், இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறானா என்ன அப்படின்றது, ஓப்பன் பண்ணால் வெடிக்குமா, அது உண்மைதானா, அல்லது அதில் இருக்கக்கூடிய ரூபீஸ் எல்லாத்தையும் அவனுக்கு கிடைச்சதா, இவன் பணக்காரனானா, இவன் இந்த சூசனை மேரேஜ் பண்ணானா அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் we will see the later. Kindly watch the video, study well. ரைட், அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் ஆஃபீஸில் கொடுங்க. அப்போ தான் திருத்த முடியும். ரொம்ப சின்சியராக அந்த ஒர்க்கை பாருங்கள். சரி, இட் இஸ் நாட் அ ஜோக். கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போய் கொடுத்தா தான் திருத்த முடியும். அப்போ தான் எந்த அளவுக்கு நீ படிச்சிருக்க, மெயின் எக்ஸாமுக்கு எப்படி தயாராகிருக்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதனால் பேப்பர்ஸை கொண்டு போய் ஸ்கூல் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணுங்கள். ஓகேவா? கொடுக்கக்கூடிய ஹோம் ஒர்க்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோஸ்.